ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த மாடல் பொண்ணு செத்துருக்க மாட்டான்ற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பான் இல்லையா, அதே மாதிரி அவங்க காரை ஸ்டாப் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா அந்த மாடல் பொண்ணு இருக்கிறா, அவள் இன்னுமே சாகலை. அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு இந்த போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த கேஸை வந்து அப்படியே ஒவ்வொரு இதாக பிடிச்சி போயிட்டுருக்காங்கல்ல. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து விசாரிக்கும் போது அந்த கில்லர் எங்கே இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் கடைசியில் இந்த மாடல் பொண்ணு அவள் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் செத்த மாதிரி நடிக்கணும், அது போக இந்த குழந்தை மேல எதுக்கு இவ்வளோ அக்கறை வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, வேற எதுக்கு, கண்டிப்பா இது இவளுடைய குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த மாடல் பொண்ணு ஒத்துக்கிறா, ஆமா இது என்னுடைய குழந்தை தான்ற மாதிரி இப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த மாடல் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அந்த டைமில் ஒரு சின்ன பையனை பார்த்துருந்துருப்பான். அந்த பையன் தான் அந்த பையன். ஸோ அந்த பையனுடைய பேரை பார்த்ததுமே இவளுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ பண்ணியிருக்கும். ஏன்னா இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த பேர் தான் வைக்கணுன்ற மாதிரி அவன் நினச்சிருந்துருப்பான். அப்புறமா சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது அங்கே வர்ற இந்த நர்ஸை பார்த்துருப்பா. நர்ஸை பார்க்கும்போது தான் இவளுக்கு இவளுடைய இது ஞாபகம் வரும். என்னன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் அந்த நர்ஸ் தான் வந்து இவங்களை செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த மாடல் பொண்ணும் இன்னொருத்தனும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டாக பிரேக்கப் ஆகும்போது தான் இந்த மாடல் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறது அவளுக்கு தெரிய வந்திருக்கும். இப்படி இருக்கச்சுல அந்த நர்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி மாடல் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை இறந்து போயிருச்சுன்ற மாதிரி இந்த நர்ஸ் வந்து போய் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த லவர் பையன் தான் போல. ஏன்னா இந்த லவர் பையன் மாடல் பொண்ணுக்கிட்ட குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்திருப்பான். அதனாலேயே இறந்து போயிட்டுன்னு போய் சொல்ல வச்சு அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜில் வந்து சேர்த்து விட்டு இருந்திருப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது தான் அந்த பேரையும் வைக்க சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படின்னா இப்போ இருக்கிறது நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு இந்த மாடல் பொண்ணுக்கு தெரிய வர உடனே இந்த பையனை கூட கூட்டிட்டு போயிடலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த பையனை தத்தெடுத்துட்டாங்கன்றது தெரிய வந்திருக்கும். ஸோ தத்தெடுத்தது வேற யாரும் கிடையாது, அதான் அந்த கில்லர்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவன் தானே இந்த சின்ன பையனை போட்டு பயங்கரமாக அடின்னு அடிச்சு இவங்கிட்ட இருந்து வர அந்த ஃபண்டிங் காசை மட்டும் ஆட்டையை போட்டிருப்பான் இல்லையா. ஸோ அதுதான்றது தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுடைய லவ்வர் பையன் நம்மளை ஏமாத்திட்டான், ஸோ அவனை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனை பழி வாங்கணுன்றதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும் போது தான் அந்த வீட்டில் அந்த நெக்லஸ் இருக்கிறதையும் பார்த்துருந்துருப்பாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த நெக்லஸ் வந்து குயின் ஆஃப் டியர்ஸோடைய நெக்லஸ்ன்றது தெரிய வந்திருக்கும். அதனால அதை எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ லவ்வர் பையனை பழி வாங்குறதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடும்ன்ற மாதிரி பார்த்தா, ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க நினச்ச மாதிரி இல்லை, இவங்களுடைய வீடு நொறுங்கி கிடக்கிறதும் அது போக இவங்க மாடல் ஷூட் முடிச்சுட்டு வரும்போது அவங்க மேலே ஏதோ விளையாடுறதுமான்ற மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குது. அப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த நெக்லஸை நீ தான் வச்சிருக்கன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா உனக்கு என்ன ஆகுன்றது உனக்கே தெரியாது அப்படின்னு அன்னோன் நம்பர்லேருந்து யாரோ மிரட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது லவர் பையனாக தானே இருக்கும். அதனால சரி ஓகே அந்த நெக்லஸை கொடுக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த நெக்லஸ் இவங்க கிட்ட இருந்தும் காணாமல் போயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ பையனை தூக்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போனால் மட்டும்தான் உண்டு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையனை கூட்டிட்டு அந்த பையனை தத்தெடுத்தது யாரு, அந்த கில்லர்னு சந்தேகப்படுறவன் தானே. அது மட்டும் இல்லாமல் அந்த கில்லரும் அந்த சின்ன பையனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான் இல்லையா தத்தெடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அவனையும் பழி வாங்குற விதமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவன் மூலமாக இந்த மாடல் பொண்ணு இறந்து போன மாதிரி செட்டப் பண்ணது எல்லாமே இந்த பொண்ணு தான். ஸோ அவனே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு அவனுடைய கார் எடுத்துக்கிட்டு அதில் அவனுடைய திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்து அந்த செட்டப்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் சந்தேகப்பட்டு இப்போ பிடிச்சிருக்கிறது யாரு, அந்த கில்லர் பயப்பிள்ளைய தானே. ஏன்னா அவனை ஒரு இடத்துல இருந்து இப்போ பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துலையும் லாக் பண்ணிட்டு போனது இந்த மாடல் பொண்ணு தான். ஸோ இப்படி பக்காவாக பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கிறா எல்லாமே அவளுடைய அந்த சின்ன பையனுக்காக. ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த நெக்லஸ் யாருக்கிட்ட இருந்துச்சு, யாரு உன்னுடைய லவ்வர் பையன், அவன் யாருன்றதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இந்த மாடல் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே மாட்றா. இல்லை வேண்டாம் அது வந்து பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு இதயத்தில் ஒரு நோய் இருக்குது, அதை சரி பண்ணணும்னா நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, சீக்கிரமாக போகலன்னா பிரச்சனை அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை உன்னை விட மாட்டேன், நீ பேரை சொன்னால் மட்டும்தான் நான் விடுவேன், யார் அது அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த மாடல் பொண்ணு என்ன இப்போ போக விடுங்க, என்னுடைய பையனுடைய ஆப்ரேஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ விடுற மாதிரியே இல்லை. அந்த சின்ன பையனும் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து எதுக்கு என்னுடைய ஆட்டை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அழ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாம்போல சொல்ல. ஆனால் என்னதான் சொன்னாலுமே நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோ தனியாக கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க அந்த பேரை சொன்னால் அவங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனால தான் அவங்க வந்து ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல,
ஸோ நம்ம டைம் கொடுக்கலாம் அப்படின்னதும், இங்கே பாரு அந்த நெக்லஸ் வந்து என்னுடைய அம்மாவுடையது, அது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் என்னுடைய அம்மாவை கொலை பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்கான், அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கணும், அது போக இந்த மாடல் பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ், அவள் எவ்வளோ போய் வேணாலுமே சொல்லலாம், ஸோ உனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா மாடல் பொண்ணையும் காணும், யாரையுமே காணும். என்னன்னு பார்த்தா அந்த லாயர் ஃப்ரெண்டை மயக்க ஊசி போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. பாத்தியா அவங்க பண்ண காரியம், அவங்க மேலே நீ இறக்கப்பட்டு என்கிட்ட பேசினியான்ற மாதிரி ஒரு லுக்கு விட, அதே சமயத்தில் இந்த சைடு மாடல் பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க வேகமாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சின்ன பையனை செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு வந்து காய்ச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு தான் போக முடியும். ஸோ கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கண் முழிக்கிறான். நான் எவ்வளோ நேரம் இப்படி படுத்திருந்தேன், 1 hour இப்படி தான் தூங்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அந்த பொண்ணுடைய கார் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றத நீ செக் பண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் ஷாக்கிங்ல அந்த காரில் ட்ராக்கிங்லாம் செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்போவே செட் பண்ணியாச்சு, இப்போ சீக்கிரமாக செக் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறான். அதே டைமில் இந்த சைடு இந்த மாடல் பொண்ணு அந்த சின்ன பையனை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருக்கிறா, பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ ஹீரோ பார்த்ததுமே ஷாக்காக்கி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பாரு நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா என்னென்ன நடந்துச்சோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா உண்மையுமே நீ என்கிட்ட சொல்லணும், இல்லைனா உனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, இந்நேரத்துக்கு நீ கார் எடுத்துகிட்டு போனாலுமே ஏர்போர்ட்டை மிஸ் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது, ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கிற அப்படின்னதுமே அந்த மாடல் பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகலன்னா பையன் வந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஹெலிகாப்டர் தான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நான் என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடு, ஏன்னா இப்போதைக்கு நீ காரில் போனாலுமே உன்னால் போக முடியாது, என்னுடைய ஹெலிகாப்டர் வந்துருக்குது, அதை எடுத்துகிட்டு நீ வேணா கிளம்பு, ஆனால் நீ கண்டிப்பாக என்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த மாடல் பொண்ணுக்கே இதை நம்ப முடியல. உடனே வேகமாக அங்கேருந்து கிளம்புறா. போகும்போது அந்த சின்ன பையனும் வந்து அங்கிள் ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னும் போது, டேய் அங்கிளா, நாளா அங்கிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே லாயர் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அதை கேட்டதுமே சிரிச்சிடுறாங்க. என்ன சிரிப்பு, அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மாடல் பொண்ணு வரா. ரிட்டன் வந்து ஹீரோ கிட்ட மட்டும் ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. ஸோ இவன் வந்து யாருக்கோ பயப்படுறா போல. இந்த மாதிரி எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொன்னா இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும்ன்றதுக்காக தான் ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம மறைக்கிறா. இப்போ ஏதோ பேர் சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறா, ஒரு டிராயிங் பேப்பர். அதாவது அந்த சின்ன பையன் ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கிறான் போல. அதை கொடுத்து இதை நீ அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட. அதே டைம்ல இந்த சைடு போலீஸை காமிக்கிறாங்க. அந்த கில்லரை பிடிச்சி நிறைய விசாரிக்கிறாங்க. நீ அந்த சின்ன பையனை தத்தெடுத்தல, அந்த சின்ன பையனை எங்க, அது மட்டும் இல்லாம மாடல் பொண்ணை நீ தான் கொலை பண்ணியிருக்கிற, ஏன்னா அதுக்கான தடையை வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னதும், நான் எதுக்கு கொலை பண்ண போறேன், உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு திமிராவே பேசிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா உன்னுடைய ஒய்ஃபையும் காணும், அவங்களையும் எங்கன்னு சொல்லு, நீ உண்மையை சொன்னா மட்டும் தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னதும், சார் அதான் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குதா, சும்மா என்ன வந்து விசாரிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஒரு ஜூனியர் போலீஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இவனுடைய காதுல ஏதோ சொல்ல. அடுத்ததே பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட அந்த டிராயிங் இருக்குது. அதை வச்சு அந்த கில்லருடைய வீட்டில் ஒரு இடத்துக்கு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன பையனை அந்த கில்லர் தானே தத்தெடுத்து வந்திருப்பான், அவனுடைய டிராயிங்கை தானே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுக்கு கீழே யாரையோ புதைச்சி வச்ச மாதிரி அவன் வரைஞ்சிருந்திருப்பான். ஸோ அப்படின்னா இதுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஏதோ ஒரு பாடி இருக்குது. ஸோ இது என்ன பாடினா, அந்த கில்லர் வந்து அவனுடைய ஒய்ஃபை கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சிருந்திருப்பான் போல. ஸோ அந்த பாடி தான் இது. ஸோ கட் பண்ணால் இந்த சைடு நம்ம டீம் வந்து காரில் போயிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, டேய் ஹீரோ, அவள் சாகலன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா, அது எப்படி நீ கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா, அன்னைக்கு நான் அவளோட வீட்டுக்குள்ளே போனேன்ல, அப்போ ஏகப்பட்ட ரத்தம் இருந்துச்சா, அப்படி ரத்தம் இருந்தது சாதாரணமாக இல்லை, எல்லாமே எதுலேயே ஊற்றுன மாதிரி இருந்துச்சு, அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே பிளான் பண்ணி யாரோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த பிளான் எல்லாம் பண்ணது அந்த மாடல் பொண்ணு தான். அவள் தான் அந்த ரத்தத்தை ஊற்றி அப்படியே அவளே செட் பண்ணியிருக்கிறான். அதில் இருந்த ஒரு அவார்டு மட்டும் காணாமல் போயிருந்துச்சு. அது என்ன அவார்டுனா, அந்த மாடல் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்ச அவார்டு. ஸோ அவள் அதை சென்டிமெண்ட்டாக எடுக்க போய் என் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா, அது மூலமாக தான் நான் அவளை கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோனை இறக்கி விட்டு, சரி உன்னுடைய வேலை இப்போ முடிஞ்சுது, இந்த மாதிரி நமக்குள்ளே நடக்கிறத நீ வெளியில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ தான் அந்த லாயர் ஃப்ரெண்டாக அவனுடைய வண்டியில் பார்த்தா ஹீரோயின் அவளுடைய ட்ரெஸ்ஸை வச்சுட்டே போயிட்டா. ஏன்னா இந்த ட்ரெஸ்க்காக தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா, நானும் அவன் வேற ஏதோ ஒன்றுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்னு நினச்சா அவனுடைய அம்மாவுடைய மரணத்தை கண்டுபிடிக்க தான் அவன் இப்படி போராடிட்டு இருக்கிறானா. ஸோ அது தெரியாமல் அவனை நம்ம பண பிசாசு ரொம்பவே அரகண்டான ஆளு நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான், ஐயோ நம்மளுடைய சம்பளமான அந்த ட்ரெஸ்ஸை எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வேகமாக வந்து காரை திறந்து பார்க்குறாங்க. காரை வந்து திறக்கவே முடியல. சரி ஓகே உள்ளே தானே இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா லாயர் ஆஃபீஸில் யாரையுமே
காணோம், எங்க போனாங்க, இப்போதானே வந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சைடில் ஒரு கதை வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுதானே அந்த சீக்ரெட்டான பேஸ்க்கு போற வழி. அப்படி ஓப்பன் பண்ணி வந்தா உள்ள நிறைய புக்ஸா இருக்கும். என்னடா இது நிறைய வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு புக் ரேக் பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் நிறைய படத்துல இந்த புக்கெல்லாம் நகர்த்தினா சீக்ரெட் கதை ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சும்மா ஒவ்வொரு புக்கை எடுத்து பார்க்குறாங்க. இவங்க ஆச்சரியப்படுற விதமா ஒரு கதை வந்து ஓப்பன் ஆகுமா, அவ்வளோதான் மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இது உண்மைக்குமே அப்போ இங்கே ஒரு கதை இருக்கா அப்படின்னு பயத்திலேயே அந்த லிஃப்ட் வழியா கீழே இறங்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு சீக்ரெட்டான இடமே இருக்குது. என்னடா இவனுங்க இவ்வளோ பெருசா பக்காவா பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா அப்படியே சைடில் வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோடைய ஃபேமிலி ஃபோட்டோ. இப்படி இருக்கேன் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரவும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய அந்த ட்ரெஸ் கிடக்கும். அதாவது அந்த லாயர் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருப்பான் போல. ஸோ இங்கே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு படிக்கட்டுக்கு கீழே ஒளிஞ்சிக்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு அதை எடுத்து கையில் மாட்டிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். அப்படியே யோசிச்சுட்டு அந்த படிக்கட்டுக்கு கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் நைஸாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். பயங்கர அசிங்கமாக எடுத்து உடனே அந்த ட்ரெஸ்ஸை வச்சு மறைச்சிட. நம்ம ஹீரோயின் மெதுவாக வந்து பரவாயில்ல உன்னுடைய ஃபீலிங்ஸே நான் மதிக்கிறேன், அதை போட்டுக்கோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு எதுவும் ஹீரோ சாக்காகி உன்னை யார் இங்கே உள்ள விட்டா, நீ எப்படி இங்கே உள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு லாயர் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஐயோ மச்சான் சட்டை இல்லாமல் இருக்கியா, அந்த சட்டையை போட்டுக்கோன்ற மாதிரி அவனுடைய கோட்டை கழட்டி கொடுக்க இங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய பேஸ் வச்சிருப்பீங்கன்னு தெரியாது, நான் என்னுடைய ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன், ஸோ இப்போ அதுவும் கிடச்சிருச்சு, ஸோ நான் வந்து கிளம்பட்டுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, வெளியில் போகிறதுக்கான வழியில் எனக்கு தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இங்கே நம்ம லாயர் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா டேய் அந்த பொண்ணை இதுக்கட எங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின் போது ஹீரோ டென்ஷன் ஆகுறான். டேய் பண்ணத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறியான்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆக. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா, அப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை உனக்கே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்கும்போது இவ தான் இவங்களுக்குள்ள நடக்கிற வேலையெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, ஆமாம் நான் அவங்க கூட கொஞ்சம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன், அதனால எனக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சிது, ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நான் நாளைக்கு விற்க போகிறேன், ஏன்னா நிறைய காசு கிடைக்கும்ல நமக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து தூங்க போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டு பையன் ஆமாம் அந்த மாடல் பொண்ணு கடைசியாக போகும்போது உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால, அது என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் அதை காட்டுறாங்க. அதில் அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ எதுக்கும் அந்த கங் கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அந்த கங்குன்றது வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு கிளப்புக்கு வந்து வேஷம் போட்டு போகும்போது ஒருத்தர் வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிருப்பான் இல்லையா, அது கூட நம்ம ஹீரோ கம்பெனியில் வேலை பார்க்குற ஹீரோடைய ரைவல்னு கூட சொல்லியிருந்திருப்பான்ல, அதாவது ஹீரோடைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறவன். ஸோ அவன் தான் அந்த கங்குன்றவன், அவனுடைய பேரை தான் அந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அவனை நம்ம இனிமேல் ரைவல்னு கூப்பிடலாம். அவனுடைய பேர் எதுக்கு சொல்லியிருக்கிறா, அப்போ கண்டிப்பாக அவனுக்கும் இதில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி இவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கும்போது ஹீரோவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டது அதை போட்டதுமே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சாக்காவான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தூங்க முடியாமல் அப்படியே தூங்கிக்கிட்டு அம்மா நான் அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவை பார்த்தேன், அவங்கள பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு எதை யோசித்துக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வந்திருந்திருப்பாங்க. அந்த ஆசிரமத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்திருந்திருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாமல் யாரோ அவங்கள கொலை பண்ணுற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு தோணுனதுமே கண் முழிச்சிடுறாங்க. ஆனால் அது என்ன எதுன்னு தெரியல. ஸோ கட் பண்ண இப்போ கம்பெனியில் காமிச்சா நம்ம ஹீரோ தானே அந்த கம்பெனியோடைய பிரசிடென்ட். அது போக அங்கே இருக்கிற மேனேஜரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறான். அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைலை ரீட் பண்ணி பார்த்து நம்ம ஹீரோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறான். ஆனால் அதில் எதுவுமே இந்த மேனேஜருக்கு தெரியல. அப்படின்னா இதை நீங்கள் தயார் பண்ணல, யார் தயார் பண்ண உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மேனேஜரும் என்னுடைய டீம் தான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்கள் டீம் தான் இதை ரெடி பண்ணாங்கன்னா உங்கள் டீமை கூட்டிகிட்டு வந்து தானே நீங்கள் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரைவல்காரன் வந்துட்டான். வந்து ஆச்சு பூச்சின்னு பேசுகிறான். இங்கே பாரு நான் தான் இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி இருக்க இதில் நீ தலையிடணும்னு அவசியம் கிடையாது அப்படி நம்ம ஹீரோ கிட்ட ஓவராக பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு தான் நம்ம ஹீரோ மேலே அதிகமாக பொறாம இருக்கும்ல, ஹீரோடைய பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறவன்ல. சரி இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே பேசலை, அவன் போட்டுன்ற மாதிரி விட்டுட. அவனும் பார்த்தீங்கன்னா வெளியில் வேகமாக வந்து அந்த மேனேஜர் கிட்ட இங்கே பாரு நீ எதுக்கும் சேஃபாக தான் இருக்கணும், நீ எனக்கு கீழே தான் வேலை பார்க்குற, அதை மறந்துடாத அப்படின்னு அவனை பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாமே அந்த செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவனும் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ஏதோ தப்பாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆமாம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த செக்ரட்டரியும் பேசிட்டு திரும்பினா ஹீரோ நிற்பானா. அவள் தான் சார் நீங்களா மன்னிச்சிருங்க அப்படின்னதும் ஆமாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவனும் மண்டையெல்லாம் அஸ்டி காமிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எப்போவாவது அந்த ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி கேட்க இங்கே நம்ம ஹீரோவும் என்ன இல்லாமல் சொல்லி சமாளிச்சுட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே சீன் கட் பண்ண அந்த சைன் நம்ம லாயர் அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது கீழே இருந்த பொண்ணு வேகமாக ஓடி வந்து
கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா, அது போக உங்களுக்காக நான் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு பனை நீட்டா. ஆக்சுவலாக இது வந்து வெஜிடேரியன் பன் போல, மில்க்லாம் சேர்க்காம செஞ்சது, ஸோ உங்களுக்கு அலர்ஜி வராது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்க. என்ன இந்த பொண்ணு நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஐ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா. என்னது நம்மளுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஆச்சரியப்படுறாளா அப்படின்னு பார்த்தா பின்னாடி அந்த போலீஸ்காரன் வந்திருக்கான். ஸோ அந்த போலீஸ்காரன் மேலே இவளுக்கு ஒரு கண் இருக்குது போல. ஓ இவனை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் ஃப்ரெண்டும் வேண்டா வெறுப்பா அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அந்த போலீஸ்காரன் எதுக்கு வந்திருப்பானா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கலான்னு வந்திருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன் தான். அது போக அடிக்கடி நம்ம ஹீரோயினையும் எப்போவாது மீட் பண்ணிப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கான் இல்லையா, ஆனால் ஹீரோயினை காணோம். ஸோ ஹீரோயின் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டதுமே அவள் ட்ரெஸ்ஸை வைக்க போயிருக்கா அப்படின்னு சொல்ல வரவும், என்னது ட்ரெஸ்ஸை வைக்க போயிருக்காளா அப்படின்னு அவன் ஷாக்கிங்கில் பார்க்க, இல்லை நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. காசு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி. அப்புறம் தான் தெரியுது இங்கே இந்த போலீஸ் இருக்கான்ற மாதிரி. உடனே ஐயோன்ற மாதிரி மறைச்சு வைக்கும் போது அவன் பார்த்துட்டான், என்னது இதை மறைச்சு வைக்கிற அப்படின்னு. கடைசியாக அதையும் பார்த்துட்டான். இப்போ அடுத்தது 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. என்ன காசு இது அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் ஒரு பார்ட் டைமாக ஒரு சட்டையை வந்து சேல் பண்ணேன், அது மூலமாக கிடைச்ச காசு தான் இது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இங்கே பாரு நீ தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீ அந்த சூப்பர்விஷனை யூஸ் பண்ணுறதுனால உனக்கு நிறைய பிரச்சனை வரும்ன்றதை நீ மறந்துடாத. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போவாவது இந்த ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணியா அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்குறான். அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோயினும் சமாளிக்கணுன்றதுக்காக சேச்சே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரனுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, அந்த கில்லர் கேஸில் நம்ம ஹீரோயினும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, ஹீரோயினும் அதில் ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய குதர்க்கமெல்லாம் கொஸ்டின் கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளுடைய அனாத ஆசிரமத்துக்கு ஒரு லேடி வருவாங்கல்ல, ஒரு பணக்கார லேடி, அவங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ யாரை பற்றினா நம்ம ஹீரோடைய அம்மாவை பற்றி தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறோம், இதில் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், சரி நான் கிளம்புறேன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்படி போகும்போது அந்த ஜூனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் அந்த போலீஸோடைய ஜூனியர், அவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அந்த கேஸை இன்னும் நிறைய பேர் விசாரிக்கிறாங்களோன்றது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்கலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். கட் பண்ண அந்த சைடு நம்ம லாயர் ஃப்ரெண்ட் அவனுடைய ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு திறந்து பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணை தங்கச்சி மாதிரி பார்த்துருந்துருப்பான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த தங்கச்சி பொண்ணு தான் இவா. ஸோ அவள் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை ரொம்ப நல்ல லாயர்னு சொன்னாங்க, அதனால உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னது என்ன ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான லாயர்னு ஹீரோயின் சொன்னாலா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரிமா வாமா உட்காருன்ற மாதிரி எதையோ பற்றி பேசுகிறாவா. ஆனால் என்ன பேசினான்ற மாதிரி காமிக்கல. அதுக்கப்புறம் அந்த லாயர் ஃப்ரெண்டு அந்த தங்கச்சி பொண்ணை கீழே விட்டுட்டு போக இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு லாயரை மீட் பண்ணிட்டு போறான்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க, அதே டைம்ல இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கார மாடிக்கு வந்தா மாடியில் நம்ம ஹீரோ இருக்கிறான். ஸோ ஹீரோவை விருப்பேற்றணும் இல்லையா, அதுக்காக ஹீரோயின் வந்து என்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ரொம்பவே ஸ்கில்லான லாயரா, ஸோ என் மனசில் என்னை பற்றி எப்படி நல்ல விதமாக நினச்சி வச்சிருக்காங்க பார்த்தியா அப்படின்னதும், அவள் தான் ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோமாளின்னு சொன்னா மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்ரெட்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவங்களுக்கு அந்த ரைவல் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, அவனை பற்றி நம்ம விசாரிக்கணும், அவனை கண்காணிக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, அப்போ நம்ம ஹீரோயினையே இந்த வேலையில் போட்டுடலாம்ல, ஏன்னா அவள் தான் நல்லா கண்காணிப்பாள்ல, நமக்கும் அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணா அப்படின்னு ஷாக் ஆகிக்கிட்டு சரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் நீ வேலைக்கு வரணும் அப்படின்னதும் ஹீரோயின் உடனே அப்படியா, அப்போ யாரோ ஒருத்தங்க என்னுடைய உதவிலாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னீங்க தானே அப்படின்னும் போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, இப்போ நீ என்ன வேலைக்கு வரலன்னு சொல்றியா அப்படின்னு கொஞ்சம் அதட்டுற மாதிரி பேசவும், அப்படியா வரலன்னு சொன்னால் விட்டுருவீங்களா அப்படின்னதும் ஹீரோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இங்கே பாரு நீ கண்டிப்பாக வரணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட. சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் என்னுடைய தலையெழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம், மறுபடியும் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ மண்டையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் எதுவுமே வரல போல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து லாயர் ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மொதல் நாளே ஹீரோயின் வந்து வேலைக்கு வரல அப்படின்னதும், சரி இருங்க நான் கால் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, இரு நானே கால் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். ஆனால் உடனே நம்ம ஹீரோ வந்து காலை கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு அவமானமாக போயிடுது. என்னது என்னுடைய காலை கட் பண்ணுறாளா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய ஃபோனை கட் பண்ணி விடுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சிசிடிவியில் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் எங்கேயோ பதற்றமாகி ஓடி போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேகமாக கீழே வராங்க. கீழே வந்து இந்த பேக்கரி ஃப்ரெண்ட் இருக்கான்
இருக்கா இல்லையா, அவகிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ போன் வந்துச்சுன்னு அவசரமா போனா, ஆனா எதுக்கு போனான்னு தெரியல, இருங்க நானும் கால் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி அவங்களும் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவளுடைய காலையும் அட்டன் பண்ணல. ஸோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அவ்வளோ முக்கியமான விஷயம்னா கண்டிப்பா அது தங்கச்சி பொண்ணை பத்தினது தான் இருக்கும். ஸோ நீங்க வேணா அவங்க தங்கியிருந்தா அந்த ஆசிரமத்தில் போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட, உடனே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேக வேகமா அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. அதாவது அந்த தங்கச்சி பொண்ணு தங்கியிருந்த இடத்துக்கு. அங்க வந்து பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோயின் வரல. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தது, ஹீரோயின் கூட தான் அந்த போலீஸ் ஃப்ரெண்டு வளர்ந்தது அப்படின்னு எல்லாருமே அந்த அனாத ஆசிரமத்துல இருந்து தான் வந்தாங்கன்றது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த தங்கச்சி பொண்ணுடைய ரூமை பார்க்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த பொண்ணுடைய ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அங்க நிறைய இந்த மாத்திரைலாம் இருக்குது. ஸோ இந்த தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு திமிரு பிடிச்ச ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு இவளும் ஒன்னா தான் இருக்கிறாங்க போல. ஸோ அவளுடைய ரூம்ல இருந்து இதெல்லாம் கிடைக்க, ஸோ கண்டிப்பா இது ஏதோ பெரிய மேட்டரா இருக்க போகுது, ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி தெரியுது, இதை நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருப்பாங்கன்னா, அவளுக்கு அவசரமாக ஃபோன் வந்ததுனால இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து தான் செக் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக காசு வாங்கிட்டு இப்போ தான் அவள் கிளம்புறா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் சாக்காக்கி வெளியில் ஓடி வந்து எங்கே போகிறா அப்படின்னு தங்கச்சி பொண்ணு பார்த்தா தூரமாக நடந்து போயிட்டு இருந்திருப்பா. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காரில் வந்தவங்க அவளை கிட்னாப் பண்ணிட்டு போவாங்களாம். அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றா. இவளால் என்ன பண்ணணும்னு வேற தெரியல. உடனே அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அவருக்கு வந்து ரீச் ஆகலை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். உடனே ஹீரோ கிட்ட பதற்றமாகி இந்த மாதிரி அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க, சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே பரபரப்பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே வேகமாக போகிறாங்க. ஸோ அந்த காரையும் பார்த்துட்டாங்க எப்படியோ. ஸோ காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போக அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிற்கும், ஒரு பில்டிங் வெளியே. ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் பதற்றமாகி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக உள்ள ஓட போறா. நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி என்ன பண்ற நீ, உன்பாட்டுக்கு உள்ள ஓடுற, ஏதாவது பிளான் வச்சிருக்கிறியா, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஏதாவது தெரியுமா அப்படின்னும் போது இல்ல அவங்க அந்த தங்கச்சி பொண்ணு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவ பதற்றமாவே பேசிட்டு இருக்க, இரு பிளான் போடுவோன்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இப்போ இந்த பில்டிங்குள்ள காமிச்சா அந்த தங்கச்சி பொண்ணை கடத்தி எங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கிற இடத்துக்கு தான். அதாவது இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து ஒரு ட்ரக் அடிக்டா இருந்திருப்பான் போல. அதனாலேயே நிறைய காசு வாங்கி ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி இருந்திருப்பான். அது போக இந்த கேங்குக்கும் நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்குது போல. அதனாலதான் அவளுடைய ஒரே ஃப்ரெண்டான இந்த தங்கச்சி பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தங்கச்சி பொண்ணு பேக்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து இந்தாங்க அவங்க காசுன்ற மாதிரி கொடுக்க, அதை எண்ணி பார்த்தவங்க இங்க பாரு ட்ரக்ஸோட ரேட்லாம் என்னன்னு தெரியுமா, அவ எதுக்குமே காசு தரல, ஸோ வட்டி மேல வட்டி போட்டு எக்கச்சக்கமான கடன் ஆகி போச்சு, ஒழுங்கு மரியாதையா நிறைய காசு தேவைப்படுது, எப்போ தருவ எப்படி தருவ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. இவளும் என்ன சொல்றானா, என்னுடைய அண்ணன் தான் போலீஸ்காரனா இருக்கிறான், அவங்க கிட்ட இருந்து வாங்கி எப்படியாவது தந்துடுறேன்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து சிரிக்கிறாங்க. என்னது உனக்கு அண்ணன் இருக்கா, நீயே ஒரு அனாதை தான், என்ன எங்ககிட்டே நடிச்சு எங்களே மிரட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த இடத்துல கட்டி போடுறாங்க. அப்படி கட்டி போட்டுட்டு இவளை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க, என்னடா இது யார் இந்த இடத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க போய் பாக்குறோன்ற மாதிரி 2 பேரும் வந்து செக் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹெல்மெட் போட்டு டெலிவரி வந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் உள்ள கூப்பிட்டு டெலிவரியா, யார் ஆர்டர் பண்ணா, நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னதும் இல்ல சார் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியா தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அதை பிடிங்கி அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் இன்னொரு வழியாக வந்திருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன அந்த இடத்துல ஸ்மோக் கிரனேட் போட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோ எல்லாரும் கூடயும் சண்டை போடுறான். அவன் தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவானே, எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுறான் கிட்டத்தட்ட. ஆனால் கடைசியில் அந்த கூட்டத்தோடைய ஹெட் என்ன பண்ணிடுறான்னா அந்த தங்கச்சி பொண்ணுடைய கழுத்திலேயே கத்தி வச்சு ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லவும் ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமைதியாக நின்றுறான். ஸோ அவனையும் வந்து நிறைய பேர் பிடிச்சிட்றாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஏதாவது பிளான் இல்லாமல் வந்திருக்க மாட்டான் இல்லையா. ஸோ பிளான் பி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட இங்கே வெளியில் பார்த்தா நம்ம லாயர் ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் மனசுக்குள்ளேயே இப்போ நான் இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கோ தயாராகிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்க இடத்துக்கே வருவ, இன்னையோட நீ செத்தடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் சைரன் சத்தம் கேட்குது. சவுண்டு கேட்டதுமே மிரண்டு போயிடுறாங்க. என்ன நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னதும் அப்புறம் என்ன இன்ஃபார்ம் பண்ணாமல் வருவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு கதை ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம லாயர் ஃப்ரெண்டு தான், நல்லா ஆர்மி மாதிரி வேஷம் போட்டு எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கையை காமிக்கிறான். ஸோ நிறைய லேசர் லைட்லாம் இவங்க மேலே படுறதுனால எல்லாருமே நிறைய போலீஸ் வந்துட்டாங்க போல அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பொண்ணையும் கடத்திட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி வெளியில வரும்போது தான் இவங்க பாக்குறாங்க அங்க இருக்கிறது அட்டைகள் தான். ஸோ அதை பார்த்து தானே இவங்க ஏமாந்துட்டாங்க, நல்லா ஏமாத்திட்டான்டா நம்மள அப்படின்னு சொல்லி வேகமா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பவும் தான் நம்ம ஹீரோ வரான். அப்படி வரும்போது தான் அவங்கள பாக்குறான். பார்த்தா இவங்களுடைய கார் சாவியையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க போல. இங்க நம்ம ஹீரோயின் அந்த கார் பின்னாடி ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம லாயர் ஃப்ரெண்டு மட்டும் காரை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே
சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு உச்சிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த கார் எங்கெங்கே போகுது அப்படின்னு அவங்களுடைய அந்த சூப்பர்விஷன் இருக்குல்ல அதை வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்த நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல. இப்போவும் அதிக பவரை யூஸ் பண்ணதுனால அப்படியே ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து கீழே விழ வரவும் கரெக்டாக நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வரான். அதே டைமில் ஒரு காரும் அவங்கள ஏற்ற வருது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ போக போக இன்னுமே இந்த சீரிஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெய்லி ஒரு எபிசோட் பார்த்துடலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நெக்லஸ் யார் வச்சிருந்தா, அந்த ரைவலுக்கு என்ன சம்பந்தம், அந்த மாடல் பண்ணுடைய லவர் பையன் யாரு, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒவ்வொரு எபிசோடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.